முனிவர் சாபத்திலிருந்து சனி என்னை காப்பாற்றினான். ஏனெனில் சில தவறுகளை நாம் மன்னித்தால் நிச்சயம் அதுவும் தீங்கிழைத்து விடும் ஹனுமான். ஒரு குற்றமே அல்ல. ராகுவை பற்றி கூறினாய் அல்லவா? நீ அவனுடைய உயிரை பறிப்பதை தான் நான் தடுத்துள்ளேன். இம்முறை இவரை எச்சரித்து விட்டுவிட்டால் இவர் எதிர்காலத்தில் நல்வழிக்கு திரும்புவார். அப்படி என்றால் நிச்சயமாக இந்த நிதி மாற்றப்பட்டாக வேண்டும். என்னவென்று நான் அறிய விரும்புகிறேன். இந்த விஷயத்தில் முடிவெடுக்க அனைவரின் கருத்தையும் நான் அறிகிறீர்களா? சனியின் வாதம் சரிதான். கர்மங்களுக்கு பலன் கிடைத்தாக வேண்டும். ஒரு இறுதி வாய்ப்பளித்து விடுவித்து விடலாம். இப்பொழுதும் எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா சனி? இந்த சபை உன்னை விடுவித்திருக்கலாம், ஆனால் கர்ம பலன் உன்னை நிச்சயம் விடாது. அருமையான வாய்ப்புதான். இதை பயன்படுத்துங்கள் இந்திரதேவா. இந்த நழுவ விட்டு விடாதீர்கள். சனியும் யமனும் ஒரு அணியில், கர்மமும் தர்மமும் இரண்டும் இணைந்து இருந்தது. அனைத்திற்கும் மேலானதாகும். உனக்கு இன்னும் புரியவில்லை ஹனுமான். பக்தியும் செய்யப்படுவதே ஆகும். செய்யப்படுவது என்னவாயிற்று குரு தாயே? ஏதோ பலவீனமாக உணர்கிறேன். என்னை உள்ளே அழைத்துச் செல்ல ஹனுமான். நம் என்றும் ஒருவரை விட்டு விலகியதே அல்ல காகமே. அது ஒருவரின் உடலை மட்டும் அல்ல, மனதையும் பலகீனப்படுத்திவிடும். அது பரவக்கூடிய. தாங்கள் ஓய்வெடுங்கள். தங்களுக்கு என் உதவி தேவைப்பட்டால் நீங்கள் துவங்குவது என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஆகட்டும், முதலில் தாங்கள் என்ன பேச வேண்டும் என்று சிந்தித்து தயாராகுங்கள். இல்லை இல்லை.